எனக்கு நம்பிக்கை இருக்கத்த. எங்க அப்பா செத்து போனாலும் அவரோட ஆத்மா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்பாவோட ஆசீர்வாதத்தால தான் நான் இவ்வளவு நல்ல வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தேன். இந்த பணத்தை மட்டும் இல்ல, எங்க வாழ்க்கையையும் எங்க அப்பா காப்பாத்திடுவார் அத்தை. உங்க அப்பா காப்பாத்திடுவார்னு தேடாம இருந்துராதீங்க கவிதா. அப்பப்ப போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சே ஆகணும். விசாரிப்போம்க்கா. எனக்கு உள்ளுணர்வு சொல்லுது அந்த பணம் எங்கேயும் போகல, இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்குன்னு சொல்லுதுக்கா. என்னது ஆத்மாங்கறா? பணம் பக்கத்துல தான் இருக்குங்கறா. அந்த பணம் எங்க போனாலும் எங்க அப்பாவோட ஆசீர்வாதம் அதை என் கையில திரும்ப கொண்டு வந்து சேர்த்துரும்க்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடிமா. திலீபா, அப்பா நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை அவர் கதையிலையும் போட்டு வைக்கிறேன். சரிம்மா. என்னது இவ பாட்டுக்கு ஆவி ஆத்மாங்கறா? சொல்லி வச்ச மாதிரி பணம் பக்கத்துல இருக்குன்னு வேற சொல்றா. ஐயோ, நிஜமாவே இவ பணத்தை கண்டுபிடிச்சிருவாளோ? பணத்தை வீட்டுல வேற வச்சிருக்கேன். பணத்துக்கு ஏதாவது ஆயிட போகுது. முதல்ல சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும். பணத்தை வேற எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு வந்து இந்த உமா அழுது புலம்புறத கண்ணால பார்த்து ரசிக்கணும். ஐயோ, இந்த கண்ணம் பையன் ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டானோ? பணத்தை கண்டுபிடிச்சிட்டானோ தாட் போட்டுன்னு செலவு பண்ணிடுவானே. சுமதி மா, அத்தை, நீ எப்ப சுமதி வந்த? இப்பதாம்மா வந்தேன். பாப்பா ஒரே அழுதுட்டு இருந்தது. ஃப்ரிட்ஜ்ல பால் இருந்ததை எடுத்து காசிட்டேன். சமையல்லாம் கூட பண்ணிட்டேமா. சாப்பாடு பண்ணதெல்லாம் விடு. வீடு பூட்டி இருந்தது. உன்கிட்ட நம்ம வீட்டு சாவி கூட இல்ல. நீ எப்படி உள்ள வந்த? அதையே ஏன்ட்ட கேக்குற? உன் மாப்பிள்ள கிட்ட கையில எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவாரு. இந்தாங்க குழந்தைய பிடிங்க. பால் காய்ச்சி வச்சுட்டேன். பாட்டில் ஊத்தி பாப்பா கொடுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஓ தூங்குடா தூங்குடா. சாக்லேட் வேணுமா உனக்கு? அத்தை கிட்ட வாங்கி தரேன். துப்பு கிட்ட மாப்பிள்ள. பூட்டின வீட்டை எப்படியா திறந்த? ஆமா, பெரிய இந்த பூட்டை போட்டு பூட்டி இருக்கீங்க பாருங்க. இந்த லோக்கல் பூட்டை திறக்க சுமதி ஏர்பின் பத்தாதா அத்தை? அத்தை, இந்த மாதிரி நிறைய வித்தைகள் வச்சிருக்கேன். இருந்தாலும் நீங்க தான் எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன்றீங்க. உன் புத்திசாலித்தனத்துக்கு மரியாதை ஒண்ணுதான் குறைச்சல். அந்த கவிதா வீட்டை விக்க விடாதுன்னு சொன்னேன். அதை தடுக்க உனக்கு துப்பு இல்ல. காசை புடுங்கன்னா குடிச்சிட்டு கவுந்து கிடக்குற. உனக்கு மரியாதை வேற தருவாங்களா? மரியாதை அதான் முடிஞ்சு போச்சுல்ல. இப்ப நான் எதுக்கு வந்தேன்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லி தொலை. எதுக்கு வந்த? அது வந்து எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எப்ப பார்த்தாலும் பணம் பணம் இங்க வந்து நின்னா எப்படி? என் புருஷன் என்ன நோட்டை அடிக்கிறாரு? அவரு நோட் அடிக்கல. நீங்க சுசீலா கிட்ட கொஞ்சம், இந்த சாண்டி கிட்ட கொஞ்சம்னு நிறைய அடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அதுல கொடுங்க. இங்க பாரு, அத பத்தி நீ பேசுன எனக்கு கெட்ட கோவம் வந்துடாமா. பணமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏதோ வந்தது வந்துட்ட. உட்காந்து 2 வேளை மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டே இரு. நான் தெரியாம தான் கேக்குறேன். கவர்மெண்ட்ல சம்பளம் வருது இல்ல, அதெல்லாம் என்னையா பண்ற? சம்பளம் பாதி கிம்பளம் பாதின்னு வாங்க வேண்டியது பத்தாத்துக்கு இங்க மாமியார் வீட்டுல கையேந்த வேண்டியது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? அதுக்கு இல்லத்த, ஒரு சின்ன சிக்கல். தெரியாதனமா ஒரு திருட்டு பையன் கடன் வாங்கினா, அதுக்கு ஜாமீன் கையெழுத்து நான் போட்டு தொலைச்சிட்டேன். அந்த பணத்தை நான் இப்ப திருப்பி கொடுத்தாங்கண்ணாத்த. அதுக்காக தான் கேக்குறாத்த.
ஆத்திர அவசரம் இல்லைன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்க போறேன்? இங்க பாரு மாப்பிள, என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது, அவ்வளவுதான். அஹ், என்னத்த அம்புட்டு காசு அடிச்சீங்க, அத்தனையுமே செலவழிச்சிட்டீங்க. யோ, நான் செலவழிச்சேன் இல்ல தெருவுல போட்டேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இங்க பாரு, பணம் இல்லன்னா இல்ல, அவ்வளவுதான். சரி, அப்படின்னா நான் மாமா கிட்டே வாங்கிக்கிறேன். யாரு? என் வீட்டுக்காரர்கிட்டயா? ஆமா. அவர்கிட்ட தானே, கொடுத்தா தங்கமா வாங்கிக்கோ, நான் என்ன சொல்ல போறேன்? அஹ், அஹ், அத்தை சொல்றது பார்த்தா மாமாவும் கொடுக்க மாட்டாங்களா? ஐயோ, ஹலோ அக்கா. அக்கா, அதுக்கு தாங்க நம்ம அட்ரஸ் வந்திருக்கேன். அக்கா, சாயந்தரத்துக்குள்ள கிடைச்சிரும்க்கா. பணம் கிடைச்ச உடனே பஸ் ஏறி நேரம் உங்ககிட்ட தாங்க வர போறேன். அக்கா, நம்பலாம்க்கா, சத்தியமா நம்பலாம்க்கா. இத பாருக்கா, இந்த சாண்டிக்கு எப்பவுமே ஒரு சொல்லு ஒரு நாக்கு. ஆமா. அப்பா, அப்பா, நல்ல வேளை இந்த கூறுகெட்ட மாப்பிள்ளையோட கண்ணில் படல. முதல்ல இந்த பணத்துல நகைய வாங்கி லாக்கர்ல வச்சிடணும். இப்போதைக்கு இது இங்கே இருக்கட்டும். இந்த இடம் தான் சேஃப், இப்படியே இருக்கட்டும், யாருக்கும் தெரியாது. அப்பா, சரிக்கா, சரிக்கா. ஐயோ, இந்த பஞ்சாயத்து முடிக்கலன்னா அந்த அக்கா தூங்க விட மாட்டாங்க போல் இருக்க. இப்ப அத்தையும் கையை விரிச்சிட்டாங்க. இனி மாமா தான் தரணும். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏங்க, நான் உங்களை என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் என்ன முழிக்கலையடி, முழிச்சாதாண்டி பால் கொடுக்க முடியும். நல்லா பாத்துக்கிறீங்க, குழந்தை ஏதோ முழிச்சு தானே இருக்கான். வாடா. என்னது இது? மக கிட்ட பேசணும்னா இந்த அம்மா கிச்சனுக்கு போயிருக்கணும், ஏன் கிட்ட பேசணும்னா இங்க இருந்திருக்கணும். ரெண்டும் இல்லாம இது பாட்டுக்கு ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிச்சே. அதுவும் இவ்வளவு நேரமா சத்தத்தையே காணோம். என்னவா இருக்கும்? இதுல என்னமோ மேட்ரு இருக்குடா சாண்டி. அலாட்டா இருந்த எல்லாத்தையும் வாட்ச் பண்றா. இல்ல சார், வேணாம் சார், அவர் கொடுத்துடாதீங்க சார். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியும் இன்னைக்கு நாளைக்குள்ள பணம் ரெடி ஆயிடும். கட்டாயம் அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுருவோம் சார். இங்க எதிர்பாராம வீட்டுல ஒரு சம்பவம், அதான் கொஞ்சம் லேட் ஆகுது. தயவு செஞ்சு ஒரு 2 நாள் பொறுத்துக்கோங்க சார். கட்டாயமா நாங்க அக்ரிமெண்ட் போட்டுருவோம். அதான் நீங்க கேட்ட வாடகை கொடுக்குறோன்னு சொல்லிருக்கோமே, நீங்க கேட்ட அட்வான்ஸையும் தரோன்னு சொல்லிட்டோம். அப்புறம் என்ன சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நாங்க கட்டாயமா முடிச்சிடுவோம் சார். தேங்க்யூ, பாய். என்னாச்சு திலீபன்? அந்த இடத்தோட ஓனர் தான் நம்ம சிச்சுவேஷன் புரியாம ரொம்ப அவசரப்படுத்துறாரு. அந்த பக்கத்து ஆபீஸ்காரர் திரும்ப திரும்ப வந்து கேட்டுக்கிட்டே இருக்காராம். நீங்க அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா இல்ல அவர் கொடுத்துருவான்னு கேக்குறாரு. என்னப்பா நீ? அந்த இடத்துக்கான அட்வான்ஸ் பணத்தை மட்டுமாவது அப்பா கிட்ட வாங்கிக்கலாமே, அதையும் வேண்டாங்கிற? இல்லம்மா, அட்வான்ஸுக்குன்னு வாங்கினா அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் பணம் வாங்க ஆரம்பிச்சிருவோமா? வேணாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அத்தை, கட்டாயம் அந்த பணம் கிடைச்சிரும். எங்க அப்பா எங்களுக்கு துணையா இருப்பார் அத்தை. கவிதா, ஆபீஸ்க்கு அதுதான் அருமையான இடம். அட்வான்ஸ் கொடுக்க முடியாம அந்த இடம் கைவிட்டு போயிடுச்சுன்னா திரும்பவும் இடம் தேடணும். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வசதியான இடம் கிடைக்குமான்னு தெரியலையே. பாப்போம் திலீபன், அட்வான்ஸ் கொடுத்து வச்சாலும் அடுத்த கட்ட பணம் வர வரைக்கும் நாம அந்த ஆபீஸ சும்மா தானே போட்டு வச்சிருப்போம். அவ்வளவு வாடகைய மாசம் மாசம் கட்ட முடியுமா? திலீபா, நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்கவா? நீ பேசினா என்ன ஸ்பெஷலா சொல்ல போற? நான் சொன்னதே தானே நீயும் சொல்ல போற. டேய், நான் ஒண்ணு பண்ணணுமா? நான் வேணா அட்வான்ஸ் கொடுக்கட்டுமா? உன்கிட்ட வாங்கினா என்ன, அப்பா கிட்ட வாங்கினா என்ன, எல்லாமே ஒண்ணுதானே. இதுக்காக என் லட்சியத்தை விட முடியாதுடா. என்ன பண்றது? அண்ணி மட்டும் அன்னைக்கு அப்படி பேசாம இருந்திருந்தா நீ அப்பாவோட ரெக்கமெண்டேஷன்ல லோன் வாங்கியிருப்ப. இந்நேரம் உன் பிசினஸையும் ஜாம் ஜாம்னு தொடங்கியிருப்ப. சல்ஃபேட். பிரபா,
பெரியவங்கள அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. மாமா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காருல, அவர் நல்ல செய்தியோட வருவாரு. நாம வெயிட் பண்ணுவோம். திலீபா, அண்ணி, இந்தா இத வச்சுக்கோ. என்ன நீ இதெல்லாம்? எங்க அம்மா எனக்கு போட்ட நகை இது. 60 பவுன் இருக்கு. வித்தா 12 லட்சத்துக்கு போகும். எடுத்துக்கோ. பார்த்து வச்சிருக்க ஆபீஸ் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு தானே இவ்ளோ கவலைப்படுற. அட்வான்ஸ் 12 லட்சத்துக்குள்ள தானே இருக்கும். இந்தா இத வித்து அந்த ஆபீஸ புடிச்சு போடு. புடி. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? நான் ஒண்ணு இத உனக்கு ஃப்ரீயா தரல, கடன் தான். நீ எப்ப நல்லா சம்பாதிக்கிறியோ அப்ப எல்லா நகைகளையும் வாங்கி புதுசாவே எனக்கு திருப்பி கொடு. என் கழுத்துல காதுல போட்டிருக்க எல்லா நகையுமே அத்தை எனக்கு போட்ட நகைங்க. இத கலட்டி கொடுத்தாலும் நீ இத வாங்க மாட்ட. ஆனா இதெல்லாம் என் அம்மா எனக்கு போட்டது, என்னோட நகைங்க. இத நீ கடனா வாங்கிக்கிட்டாலும் எந்த தப்பும் இல்ல. இந்தா வாங்கிக்கோ. இல்ல நீ அது வந்து என்ன என்னடா தன்மானம் சுய கௌரவம்னு தூண்டி விட்டவ திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு பாக்குறியா? அது வேற இது வேற திலீபா. உன்னோட தன்மானத்தை நான் ஞாபகப்படுத்தி பேசினது உன்னோட நல்லதுக்காகத்தான். அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா இந்த வீட்ல இருக்க ஒவ்வொருத்தரும் என்னமோ நான் வில்லி மாதிரியும் உன்னை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி தான் பாக்குறாங்க. நான் வில்லி எல்லாம் இல்ல, ஒரு சாதாரண மனுஷி. என்ன கொஞ்சம் வாய் துடுக்கு ஜாஸ்தி, அவ்வளவுதான். என் குழந்தை கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கும் சங்கடமா தானே இருக்கும். நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்கு. கமான் திலீபா, வாங்கிக்கோ. இத வித்து அட்வான்ஸ் கொடு. இல்லக்கா, வேண்டாம். என்ன கவிதா, இத நீ கூட புரிஞ்சுக்கலையா? இந்த வீட்ல இல்லாத பணம் இல்ல, ஆனா அதெல்லாம் உங்களால பயன்படுத்திக்க முடியல. உங்க தன்மானத்தை தூண்டி விட்ட நானும் அதுக்கு ஒரு காரணம். குறைஞ்சபட்சம் அந்த குற்ற உணர்வை போக்குறதுக்காவது இத வாங்கிக்கோங்க. கவிதா, என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? இதுக்கு பின்னாடி ஏதாவது கிரிமினலா யோசிச்சு வச்சிருப்பேன்னு சந்தேகப்படுறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ இப்படி பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கலாமா? உன்னோட மனசு புரிஞ்சுக்காம தான் நானும் இருந்திருக்கேன். என்ன சொல்ற திலீபா? எங்க கிட்டதான் வாங்கிக்க கூடாது, அவந்திகா தரத வாங்கிக்கிட்டா என்ன? அக்கா, உங்க நல்ல மனசு எங்களுக்கு புரியுது. உண்மையிலேயே எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்கக்கா, நீங்க எங்க தன்மானத்தை பத்தி பேசி ஞாபகப்படுத்தினது எங்களுக்கு சந்தோஷம் தானே தவிர ஒருபோதும் உங்க மேல கோவம் இல்லக்கா. ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நன்றி சொன்னது சம்பிரதாயத்துக்காக இல்லக்கா, நிஜமாவே எங்க மனசுல இருந்து சொன்ன நன்றிதான்க்கா. ஆனா உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறதும் அத்தை கிட்ட இருந்து வாங்குறதும் வேற வேற இல்லக்கா. எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. அது எங்களுக்கு நல்லா இருக்காதுக்கா. எங்க பணம் எங்களுக்கு கிடைச்சிரும்னு தீவிரமா நம்புறோம்க்கா. நாங்க நம்புற ஆண்டவனும் எங்க அப்பாவும் கைவிட மாட்டாங்கக்கா. உழைச்சு சம்பாதிச்ச சொத்து கைவிட்டு போகவே போகாது, கிடைச்சிரும்க்கா. எப்படியாவது நாங்க சொந்த முயற்சியிலேயே முன்னேறிடுவோம்க்கா. கவிதா, இத நீ அப்படி எடுத்துக்க கூடாது. நான் சொல்ல வருது என்னன்னு அதை புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ், எங்களை வற்புறுத்தாதீங்க, தப்பாவும் நினைச்சுக்காதீங்க. வேண்டாம்க்கா. வாங்க இன்ஸ்பெக்டர். உமா, என்னங்க, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நல்ல செய்திதான். உன்னோட பிரார்த்தனை எதுவுமே வீண் போனது இல்லையே உமா. நீ லக்கிடா. திலீபன் பறி கொடுத்த 40 லட்சம் ரூபாய் ஒரு பைசா விடாம எல்லாம் கிடைச்சிருச்சு. கடவுளே, இதோ கவிதா, காசெல்லாம் திரும்ப கிடைச்சிருச்சு. கடவுளே, கவிதா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, பணம் கிடைச்சிடும் கிடைச்சிடும் நிச்சயமா கிடைச்சிடும்னு சொன்னல. நீ நினைச்ச மாதிரியே இதோ பணம் கிடைச்சிருச்சு. சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் அத்தை. திலீபா,
ஆபீஸ்ல இருந்தம்மா. அப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து தகவல் சொன்னாங்க. 2 பேரும் ஸ்டேஷனுக்கு போன கையோட நேரா இங்க தான் வரோம். நீங்க எல்லாம் நன்றி சொல்லணும்னா சாருக்கு தான் சொல்லணும். சார் தேங்க்ஸ் சார். சார் ரொம்ப 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 நன்றி சார். உங்க பையனோட கண்ணுல தெரிஞ்ச உழைக்கணுங்கிற ஆர்வத்துக்கு தான் நான் இதை செஞ்சேன் மேடம். சிட்டில இருக்கிற கிரிமினல்களை எல்லாம் கஸ்டடிக்கு கொண்டு வந்து விசாரிச்சதுல இந்த பணம் கிடைச்சிருச்சு. உங்க பணம் மொத்தமும் இதுல இருக்கு. சரி பாத்துக்கங்க. இது சார் கையிலே கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் நான் அவர் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். சார் நீங்களே கொடுத்துருங்க. இந்தாங்கம்மா, சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. கவிதா, பணம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோமா. போ. திலீபா, நாளைக்கே உன்னோட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிரு. எதுக்காகவும் உன்னோட உழைப்பு நிக்க கூடாது. சரிப்பா, நான் இப்பவே இந்த இடத்தோட ஓனருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். கவிதா, என்ன சரியா இருக்குல்ல? ஐ எம் ரியலி சாரி இன்ஸ்பெக்டர். இந்த பணத்தை யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க கிட்டயே கொடுத்துருங்க. கவிதா, என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர், இது எங்க பணம் இல்ல. இது மாமா எங்க கிட்ட கொடுக்க சொல்லி உங்ககிட்ட கொடுத்த பணம். தயவு செஞ்சு இதை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துருங்க ப்ளீஸ். என்னங்க? கவிதா, ஆமா பெரியப்பா, மாமாவோட நல்ல மனசு எங்களுக்கு புரியுது. பணத்தை தொலைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கோம், மனசு சோர்ந்து போய் கிடக்குறோம். நேரடியா பணம் கொடுத்தா நாங்க வாங்கிக்க மாட்டோம்னு காணாம போன பணம் திரும்ப கிடைச்சிட்ட மாதிரி சின்னதா சீன் கிரியேட் பண்ணி எங்க கிட்ட கொடுத்துருக்கீங்க, அப்படித்தானே? போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாங்கன்னு நீங்க கொண்டு வந்து கொடுத்தா நாங்க சந்தேகப்படுவோன்னு இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு உதவி பண்ண சொல்லிருக்கீங்க. சார் உங்க நண்பரா இருக்கிறதுனாலயோ இல்ல உங்க செல்வாக்கு காரணமாவோ இந்த ரோல்ல நடிக்க சம்மதம் சொல்லிருக்காரு இல்லையா? என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு இப்படி பேசுறீங்க? எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர் சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். கவிதா, என்ன திடீர்னு இப்படி பேசுற? எதை வச்சு இப்படி சொல்ற? நிஜமாவே இது அப்பாவோட பணமா? நிச்சயமா இது மாமாவோட பணம் தான் திலீபன், நம்ம பணம் இல்ல. கவிதா, எப்படிமா சொல்ற? அத்தை, இந்த பேங்க்ல இருக்கிற பணக்கட்டுல எல்லாம் சென்னை பேங்கோட சீல் இருக்கு. அந்த பேங்க்ல நம்ம கம்பெனியோட அக்கவுண்ட் இருக்கிறது எனக்கும் தெரியும். அப்ப இது யார் பணம்? மாமாவோட பணம் தானே? அது மட்டும் இல்ல, நாங்க கொண்டு போன பேக் மாதிரியே அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு பேக் வாங்கிருக்காங்க. அத்தை, இப்ப தெரியுதா இது நாங்க கொண்டு போன பணம் இல்லைன்னு? திலீபன், 40 லட்சங்கிறது சின்ன அமௌண்ட் இல்ல. நிச்சயம் இன்ஸ்பெக்டர் நமக்காக அவரோட சொந்த பணத்தை தரத்துக்கு வாய்ப்பே இல்ல. நம்ம மேல இத்தனை பிரியம் யாருக்கு இருக்கும்? எப்படியாவது நமக்கு பணம் தரணும்னு யார் தவிக்கிறாங்க? அத்தையும் மாமாவும் தானே. அப்ப இது மாமா கொடுத்த பணமா தான் இருக்கும், அப்படித்தானே பெரியப்பா? அது வந்துமா,
இவன் மனசு கேட்காம ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தாமா. எப்படியாவது உங்களை தொழில் ஆரம்பிக்க வைக்கணும்னு ரொம்ப வருத்தப்பட்டாமா. அப்பதான் நானும் இவனுமா சேர்ந்து இந்த பிளானை பண்ணோமா. கிருஷ்ணன் சார், உங்க மருமக போலீஸ்ல இருந்திருக்க வேண்டியவங்க. உண்மையிலே நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் மேடம்.